தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம். 18 ஆகஸ்ட் 2025 சரியாக 4 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள். தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழைப்பொழிவு, அதிகபட்ச மழைப்பொழிவு அளவு அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 138 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவையும், அடுத்தபடியாக கூடலூர் பஜார் பகுதிகள் 136 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்னு சொல்லலாம். பரவலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரப்படுத்தியுள்ளது அப்படின்ற மாதிரி இருந்த நிலை தான் நமக்கு நேற்றுக்கும் சரி நேற்று முன்தினம் சரி மழைப்பொழிவு இப்படி தீவிரமாக இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது ஒடிசா மற்றும் ஆந்திர கரையோரம் நீடித்த அந்த தீவிர சுழற்சியானது இப்போ தற்பொழுது நிலைப்பாட்டில் அது புவனேஸ்வருக்கும் கிட்டத்தட்ட ஆந்திராவின் வடக்கு பகுதிகளில் நிலவு வருகிறதுன்னு சொல்லலாம். வளிமண்டலத்தில் இந்த சுழற்சியின் காரணமாக நல்ல கனமழையே பார்த்திங்கன்னா தெலங்கானா மற்றும் ஹைதராபாத் பகுதியை ஒட்டிய பகுதிகளில், ஆந்திர பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் மழைப்பொழிவு வட மாநிலங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போது இந்த ஒரு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நம்ம அறிக்கையில் நம்ம எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் ஆனால் ஒரு 2-3 நாள் நம்ம அறிக்கை இயலவில்லை, என்னால் பணி சுமை இருந்த காரணத்தால். ஆனால் நம்ம எந்த அறிக்கையில் நம்ம கொடுத்துருக்கப்படி தான் எந்த ஒரு மாற்றமும் இன்றி போயிட்டுருக்கு. அதாவது வெப்பச்சலன இடிமழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் அவ்வப்பொழுது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படுகின்ற சூழ்நிலையில் வெப்பச்சலன இடிமழை கொஞ்சம் சற்று பரப்பளவில் குறைந்து காணப்படும் ஒரு அமைப்பாக இருக்கும். அவ்வப்பொழுது ஆங்காங்கே அதற்கான சூழ்நிலை இருக்க இடத்துல மழைப்பொழிவு இருக்கும் என நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் நேற்றைக்கும் பார்த்திங்கன்னா ஆந்திர எல்லையோரம் மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் தென் கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உட்புற பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு கொடுக்கல. டெல்டாவில் பெரிதளவு மழைப்பொழிவு ஏற்படவில்லை. ஆனாலும் சேலத்திற்கு வடக்கு புறமாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற வடபகுதிகளில் நல்லதொரு ஆங்காங்கே ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம். அதுபோல் கேரளாவில் தீவிரமடைந்து காணப்பட்ட அந்த மழைப்பொழிவின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி காணப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஒரு இதமான ஒரு வானிலை அமைப்பு சூழ்நிலை கொடுத்துருக்கோம். இப்போது இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகர நமக்கு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது இட அமைப்பு மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது மேற்கு நோக்கி நகர தெற்கு காற்றின் உள்ளீடு அமையப்பெறும் பட்சத்தில் கண்டிப்பாக தென் உட்புற பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவிற்கு ஒரு சாதக சூழ்நிலை ஏற்படும். அது 21, 22 தேதிகளிலையும் பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளில் அவ்வப்பொழுது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக அந்த கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இருக்கும். இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகர 21, 22, 23 தேதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் மீண்டும் வெப்பச்சலன இடிமழையின் பரவல் சற்று காணப்படும் ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மீண்டும் ஒரு நிகழ்வு, அதாவது காற்று சுழற்சியானது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படி அந்த மழைப்பொழிவின் தீவிரமானது தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகின்ற பொழுது நமக்கு வெப்பச்சலன இடிமழையின் தீவிரம் குறைந்து காணப்படும். இது அவ்வப்பொழுது ஒரு நிகழ்வு இப்போ அடுத்து ஒரு நிகழ்வு மாத இறுதியில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த 25 தேதிகளில் இருக்கும்போது அப்போ நமக்கு மழைப்பொழிவின் தீவிரம் சற்று இப்போ இருக்க மாதிரி ஒரு வானிலை அமைப்பாக குறைந்து காணப்படும். அவ்வப்பொழுது இந்த ஆந்திர எல்லையோர பகுதிகளிலும் சரி, கர்நாடக எல்லையோரத்தில் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இந்த சென்னை, அந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு இடங்களில் ஒதுக்கி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய அமைப்பின் படி பார்த்திங்கன்னா கேரளாவிற்கு வடக்கு புறமாகவே, அதாவது கர்நாடக எல்லையோரம் தொடங்கிய குஜராத்தின் பகுதி வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்படி ஒரு வானிலை அமைப்பை கொடுக்கும் சூழ்நிலையில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அறிவிப்போம். இப்போ 21, 22, 23 அந்த தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல உள்ளே செல்லும் பொழுது அதற்கு ஏற்ப மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அமையும். ஆங்காங்கே அப்படி ஒரு தீவிரமான ஒரு மழைப்பொழிவோ அப்படின்ற மாதிரி இப்போ இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம அறிக்கை அவ்வப்பொழுது ஒரு நம்ம சொன்ன ஒரு இது எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு காரணத்தால் நம்ம அறிக்கை கொஞ்சம் தாமதமாக 1 நாட்கள் 2 நாட்கள் எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அது துல்லியமாக கண்டிப்பாக கரெக்டாக சொல்லிவிடுவோம். வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் இணைந்தே இருங்கள். வானிலையோடு இருந்திருங்கள். நன்றி, வணக்கம்.